எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை ஐஐடி வளாகத்திற்கு வரவேற்கிறோம். இன்று ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷனில் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு ஐடியாவில் அவங்க ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்காங்க, ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் ஓட அடுத்த பரிமாணம் என்ன, அடுத்த மாதிரியான அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லணும். பல முறை உங்கள்கிட்ட மீடியாட்ட பேசுகிறதே நாங்கள் இந்த இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், எம்ப்ளாயர்ஸ் தேவை, எம்ப்ளாயர்ஸ் தேவை, நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வரணும், நிறையா பேட்டன்ஸ் வரணும். இதை பற்றி நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மீடியாவும் இதை நிறையா கவர் பண்ணியிருக்கீங்க. ஒரு 5 வருடம் முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு பேட்டன்ட் போடுற அளவுக்கு ஐஐடியில் அந்த ஒரு சாமர்த்தியம் இருக்குங்கிறது எங்களோட ஒரு கணிப்பு. அதனால் பேட்டன்ட் டே அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை நாங்கள் 2018 இதே பில்டிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது போன வருஷம் 2024 366 நாள் இருந்தது. நாங்கள் 382 பேட்டன்ட் போன வருஷம் ஃபைல் பண்ணோம். இந்த வருஷம் 417 பேட்டன்ட் இந்த தடவை ஃபைல் பண்ணியிருக்கோம். அதாவது ஆல்மோஸ்ட் 1.2 பேட்டன்ட்ஸ் a டே. அந்த அளவுக்கு எங்களோட முன்னேற்றம் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இங்கே படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. அந்த ஐடியாஸை ப்ராப்பராக நாங்கள் கைடு பண்ணோன்னா நம்ம தேசத்துக்கும் சரி, உலகளாவிய குளோபலுக்கும் சரி, ஒரு நிறைய சொல்யூஷன்ஸ், நிறையா இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், நிறைய சொல்யூஷன்ஸ் ஃபார் டே டு டே லிவிங், டெக்னாலஜி ஓரியன்ட் சொல்யூஷன்ஸ் வருங்கிறதுல எந்த விதமான எங்களுக்கு சந்தேகம். டீப் கோர் டெக்னாலஜி, ஏவியேஷன், மேனுஃபேக்சரிங், பார்மாசூட்டிகல்ஸ், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர், யூஏவி, ட்ரோன்ஸ், இது மாதிரி பேட்டரி டெக்னாலஜி, ஹெல்த் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி, இது மாதிரி பல செக்மெண்ட்ஸில், ஐஓடி, சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ், இது மாதிரி பல செக்மெண்ட்ஸில் இந்த பேட்டன்ஸை அவங்க போட்டிருக்காங்க. போன வருஷம் 382 பேட்டன்ட் வந்த அந்த காலகட்டத்தில் இந்த பேட்டன்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகணும். அதாவது ஒன்று டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணும், பல இண்டஸ்ட்ரீஸ் இதை லைசன்ஸ் பண்ணி அவங்க எடுத்துன்னு போகலாம். இல்லாத இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இந்த பேட்டன்ஸை லைசன்ஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸ் பண்ணணும். பேட்டன்ஸை வச்சுன்னு என்ன பண்ணுறது, அவங்க அதை ப்ராடக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட போன வருஷம் ஏப்ரல் 1, 2024 இந்த ஸ்டார்ட் அப் சதம், அதாவது 100 ஸ்டார்ட் அப் பண்ணணும். அதாவது எவ்ரி 3rd டே ஐஐடி மெட்ராஸில் ஒரு ஸ்டார்ட் அப்பை இன்குபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணோம். எனக்கு இது ஒரு 3-4 வருஷம் ஆகும் அந்த ஸ்டேஜை ரீச் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனால் நாட் சர்ப்ரைசிங்லி இந்த வருஷமே 104 ஸ்டார்ட் அப்ஸ் நாங்கள் இந்த தடவை இன்குபேட் பண்ணியிருக்கோம். அந்த 104 ஸ்டார்ட் அப்ஸோட லோகோவும் நாங்கள் எங்கள் மீட்டிங் போது ப்ரெசென்ட் பண்ணோம். இந்த 104 ஸ்டார்ட் அப்ஸும் அகெயின் இட்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் லாட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேஸ்ட், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பேஸ்ட், கெமிக்கல் இன்ஜினியரிங் பேஸ்ட், பயோடெக், இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் சில ஸ்டார்ட் அப்ஸ் அப்படி இந்த 104 டீப் கோர் ஸ்டார்ட் அப்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட 60% ஸ்டார்ட் அப்ஸ் ஐஐடி மெட்ராஸ் பசங்களே பண்ணியிருக்காங்க. 40% ஐஐடிஎம் ஃபார் ஆல், அனைவருக்கும் ஐஐடிஎம், வேற காலேஜஸில் படித்த பசங்க, வேற இதுலேருந்து படித்த பசங்க, இன்னும் ஆண்டர்பிரினர்ஸ், அவங்களாம் ஹெல்ப் கேட்டு அவங்களெல்லாம் மென்டார்ஷிப் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த ஸ்டார்ட் அப்பை பில்டு பண்ணுறதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அவங்கள இன்குபேட்டும் பண்ணியிருக்கோம். இந்த வருடம் எங்களுக்கு குறிப்பாக இந்த வாரம் ஒரு ரொம்ப பெரிய வாரம். ஏன்னா ஃபஸ்ட்டு எங்களோட ஏத்தர் எனர்ஜி இதே மாதிரி தான் இந்த கேம்பஸில் தான் அவங்க ஒரு பழைய ஸ்கூட்டரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ஐபிஓ போகிறாங்க. இன்றைக்கி உலகளாவிய அளவில் அவங்க ஒரு யூனிக்கான ஆக போகிறாங்க. இந்த முதல் ஐபிஓ எங்களோட ஐஐடி மெட்ராஸ்லேயே இன்குபேட் ஆகி வர ஒரு கம்பெனியோட முதல் ஐபிஓ அது பப்ளிக் லிஸ்டிங்கில் போகிறாங்க. இன்னும் ஒரு சில வருடங்களில்
ஒரு வாரத்துக்கு ஒரு ஐஐடி மெட்ராஸ் கம்பெனி ஐபிஓ போகுங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. இந்த 104 ஸ்டார்ட் அப்புக்கும் நாங்கள் வந்து ஒரு மேஜர் மென்டார்ஷிப் ஒரு கமிட்டி போட போகிறோம். அதில் இன்வெஸ்டர்ஸ், பெரிய இண்டஸ்ட்ரியல் லீடர்ஸ் நிறைய பேர் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பல, அதாவது நீங்கள் ஹைப்பர் லூப் பார்த்தீங்க, அதே மாதிரி இந்த ஸ்கை பிளேன் பார்த்துருக்கீங்க, அக்னிகூலை பார்த்துருக்கீங்க, இப்போ லேப் கிரவுண்ட் டைமண்ட் வந்துட்டுருக்கு. இது மாதிரி பல எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ், பல புது ஐடியாஸ் எல்லாம் நிச்சயமாக வரப்போகிறது. இது நிச்சயமாக ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் எந்த டிரெக்ஷனில் இப்போ போகணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். 2047 ஒரு உன்னதமான பாரதத்தை நம்ம பார்க்கணுன்னா அந்த பாரதம் ஒரு ஸ்டார்ட் அப் நேஷன், ஒரு ப்ராடக்ட் நேஷனாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு டெக்னாலஜி சூப்பர் பவர் வரும். அதற்காக ஒரு பெரிய ஸ்டெப்பாக நாங்கள் ஐஐடி மெட்ராஸ் இதை எடுத்திருக்கோம். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாக இது சக்ஸஸ் ஆகும். இது மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பற்றியும் நீங்கள் எல்லாரும் கவர் பண்ணுற ஒரு நாள் வரும். அவங்களோட பெரிய சொல்யூஷன்ஸ், அவங்களோட இந்தியாவுக்கு உலகளாவிய லெவலில் அவங்க பண்ணுற சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் நம்ம கொண்டாடுற தினம் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப கிட்டக்க இருக்குங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. வந்ததுக்கு இன்றைக்கி எல்லாம் நன்றி. வணக்கம். அந்த இப்போ ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு ப்ராடக்ட் ஐடியா, முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, அதை பேட்டன்ட் பண்ணுறாங்க, அந்த ஐடியாவை டிசைனாக பண்ணுறாங்க, டிசைனை ப்ரோட்டோடைப்பாக பண்ணுறாங்க, ப்ரோட்டோடைப் ஸ்டார்ட் அப் ஆகுது. அந்த ஸ்டார்ட் அப்பை மென்டார் பண்ணி அவங்களுக்கு எந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது, அவங்க எப்படி அவங்க ப்ராடக்டை ப்ரொஜெக்ட் பண்ணணும், எந்த மாதிரியான ஃபைன் டியூனிங் பண்ணணும், எப்படி அதை மார்க்கெட் பண்ணணும், இப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இப்போ நீங்கள் பார்க்குறது, இந்த புக்கை இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது கடந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 30 டெக்னாலஜிஸ் அவங்க வந்து TRL 1 ஆரம்பிக்கும். TRL 1ங்கிறது ஒரு லிட்ரேச்சர் சர்வே, ஒரு பேப்பர் போடுறது, ஒரு டிசைன் லெவல். TRL 9ங்கிறது ஒரு ப்ராடக்ட் லெவல். TRL 9க்கு போன ஒரு 30 டெக்னாலஜிஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இப்போ இது மாதிரி டெக்னாலஜி பண்ணி இது அதோடு நிறுத்த முடியாது. அதை ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணணும், ப்ராப்பராக பேக்கேஜ் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு கமிட்டி நமக்கு தேவை. அதே மாதிரி இதை பற்றி எடுத்து சொல்லி இது ரொம்ப ப்ராஃபிட்டாகவும் இந்த கம்பெனி என்கரேஜ் பண்ணி அவங்க க்ரோ பண்ணினா இது நல்ல ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சராக வரும்னு சொல்லி ஃபண்டிங் அட்ராக்ட் பண்ணணும். அதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ். அதுக்கு இந்த ஸ்டார்ட் அப்பை பண்ண அப்புறம் அவங்கள கம்ப்ளீட்டாக பார்த்து நர்ச்சர் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி நாங்கள் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஐஐடி வரலாற்றிலேயே முதல் ஐஐடியாக நாங்கள் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் போன வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எல்லா மீடியாவும் கவர் பண்ணிங்க. நிறைய பேருக்கு இதுக்கு தெரிஞ்சிருக்கு. போன வருஷம் 5 சாம்பியன்ஸ், நேஷ்னல் சாம்பியன் வந்து ஜாயின் பண்ணாங்க. இந்த வருஷம் அது 10 ஆகும்னு நினைக்கிறோம். அடுத்த வருஷம் 20 பெருசாக போகும்னு நினைக்கிறோம். இதில் அந்த சாம்பியன்ஸுக்கு அடுத்த லெவல் அவங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸை பர்சியூ பண்ணுறதுக்கு நாங்கள் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதேமாதிரி சித்தாரா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், அதுவும் நீங்கள் வந்து கவர் பண்ணீங்க. வேர்ல்ட் கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் இது சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். அது வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி. அதில் சென்டர்லாம் பண்ணி அவங்களுக்கு அத்லெட்டிக் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், அவங்களோட ஃபிசிக், அவங்களோட பேசிக் ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்களோட ஹெல்த் மேனேஜ்மெண்ட், அத்லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது ஒன்று நாங்களே இப்போ இன்வால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜியே ஒரு பெரிய மார்க்கெட்டாக வருது. இப்போ நீங்கள் ஐபிஎல் மேட்ச் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் அளவு கேமராவும் இருக்குது. ஏதாவது முன்னாடி போனால் ரோபோ போகிறது நிறையா உங்களுக்கு என்ன இப்போ பல ஆங்கிளில் ஒரு பந்து போட்டான்னா அதுக்கு பேட்டில் அடிச்சுதா பரலையான்னு அம்பையரே தேவையில்லை, இவங்களே சொல்கிற ஒரு டெக்னாலஜி அங்கே வந்திருக்கு. எத்தனை ஸ்பீடில் போகிறது, விண்டு எங்கே அடிக்கிறது, ஒரு கிட்டத்தட்ட ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மாதிரி அந்த அளவு அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அங்கே இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி போக போக ரொம்ப பெருசாக போகும். இப்போ ஒரு செஸ்ஸில் இப்போ நம்ம பார்க்குறோம், செஸ்ஸில் வந்து
இப்போ ரொம்ப சக்ஸஸ் ஆகணும்னா பெரிய சர்வர்ஸ், இந்த ஜிபியூஸ்லாம் போட்டு பெரிய சர்வர் வச்சு அனலைஸ் பண்ணி வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அவங்க சில சினேரியோ அனாலிசிஸ்லாம் பண்ணுறாங்க. அதனால் ஒரு கம்ப்யூட்டரோட ஹெல்ப் இருந்தால் ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குங்கிற ஒரு காலகட்டம் வந்துடுது செஸ்ஸில். அதே மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு என்விரான்மெண்ட், ஒரு டெக்னாலஜியோட சப்போர்ட் இருந்தால் அதோட கைடன்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிற காலகட்டம் வந்துகிட்டே இருக்குது. அப்போ அது மாதிரி வர சமயங்களில் இந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜிங்கிறது பெருசாக வருது. அதனால் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு அந்த டெக்னாலஜியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவங்களோட க்ரோத் பாத் நல்லா இருக்கும். அவங்க ஸ்போர்ட்ஸ்லேயே இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் பாடி, இது வந்து ஒரு பெரிய இது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது இன்னும் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எப்படி நம்ம போனு ஜாயின் ஆகிருக்கு, எப்படி நடக்கிறது, எல்லாமே அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சில இன்னோவேட்டிவ் கான்செப்ட்ஸை கொண்டு வர போகிறோம். அதே தவிர நாங்கள் வந்து நிறையா இந்த ஸ்போர்ட்ஸில் அவங்களை விளையாடுறதுக்கு ஊக்குவிக்கிறோம். அதனால் நல்ல கிரிக்கெட் ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட் பிளேயர் எங்களோட பிஎஸ் டேட்டா சயின்ஸில் இருக்கா, ரைட், ஒரு கிரிக்கெட் பிளேயர். அது மாதிரி எங்களுக்கு ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஒரு டீம் பண்ணலான்னு பார்க்கோம். அட்லீஸ்ட் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்காவது வந்து போட்டுடலான்னு பார்க்கோம். ஆமாம் ஆமாம், இது இப்போ இதை ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ தான் 104 கம்பெனி வந்திருக்கு. நாங்கள் இப்போ போய் பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு இப்போ ஒரு வால்யூம் வந்திருக்கு. இப்போ இன்வெஸ்டர்ஸ் இப்போ ஆல்ரெடி இப்போ கூட இப்போ உள்ளுக்குள்ளே 4-5 அவார்ட்ஸ் கொடுத்தோம். இன்வெஸ்டர்ஸ் அவங்க வராங்க. 200 இன்வெஸ்டர்ஸ் இப்போ லைன் அப் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இப்போ நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது அதுக்கு தான் இந்த கமிட்டி இப்போ கோபாலகிருஷ்ணன் தேஷ்பாண்டே சென்டர்னு ஒன்று இருக்குது இங்கே மேலே. நாங்கள் போன பல இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் சில டைம் மீடியா கூட கவர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபுல் எஃபர்ட் என்னென்னா, இது மாதிரி இந்த கம்பெனிஸை அவங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்து இதுக்கு இவ்வளோ மார்க்கெட் இருக்கும், இது இங்கே லான்ச் பண்ணலாம், இதை எப்படி பேக்கேஜ் பண்ணலாம், இதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வேணும், இதுக்கு இத்தனை ஸ்பெசிஃபிகேஷன் வேணும், இது மாதிரி அவங்களோட கைடன்ஸ் வச்சுக்கலாம். இந்த கைடன்ஸ் பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட் பொட்டன்ஷியலை நீங்கள் போய் இன்வெஸ்டர்ஸை கொடுத்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஐடியாஸ் இருக்குது, பணம் இருக்குது, நிறையா இருக்குது பணம் இன்வெஸ்டர்ஸ்ட்டு. எதில் போடணுங்கிறது அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ். இதில் கிட்டத்தட்ட 200 இன்வெஸ்டர்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் இயர்ஸ் அக்குமுலேட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாருக்கும் நிறையா கம்பெனிஸுக்கு செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் ஃபண்டிங் போயிருக்காங்க. ஃபேஸ் ஏ ஃபேஸ் பின்னு சொல்கிறோம். இந்த ஃபேஸ் பி ஃபண்டிங்க்கு இப்போ நிறைய பேர் போயிருக்காங்க. இப்போ நிறைய கம்பெனிஸ். இப்போ நானும் இப்போ இன்றைக்கி சமஸ்வதி அவங்க இப்போ ப்ரெசென்ட் பண்ணது எங்களோட 420 ஸ்டார்ட் அப் இதில் இருக்கிறது. அதாவது ரிசர்ச் பார்க்கில் ஓவர் லாஸ்ட் 10 இயர்ஸ் 420 பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் 100 சொச்சம். பட் இதுக்கு முன்னாடி 420 பண்ணதில் கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே அவங்களோட வேல்யூவேஷனே இருக்குது. கரெக்டாக 50,000 கோடி, கிட்டத்தட்ட $6 பில்லியன் US. ஸோ இதை நம்ம வந்து 10 டைம்ஸாக பண்ணணும். அப்போ தான் வந்து இதோட ஒரு ஜோஷ் இருக்கும். அதுக்காக நாங்கள் வேலை செய்கிறோம். கேட்டதுக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு நாங்கள் கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். இது மாதிரி இந்த ப்ராடக்ட் இவ்வளவு சேல்ஸ் இருக்கும், இவ்வளவுக்கு இதுக்கு டிமாண்ட் இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுக்கான உள்ள எஃபர்ட்ஸ் எல்லாமே இப்போ எடுக்கப்படும். நெக்ஸ்ட் இயர் 470. இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதான் நான் இப்போ மீட்டிங்கில் சொன்னேன், இதில் 2ஆம் மாடி தான் பேட்டன்ட் ஆஃபீஸ். இந்த பில்டிங்கில் 2ஆம் மாடி. 2018 ஒரு 4 பேர் ஒரு வாரத்துக்கு வந்தாங்கன்னா பெருசு. இப்போ நான் டென்டல் கிளினிக் சொன்னேன், ஃபுல் கியூ. அவங்களே நீங்கள் வராதிங்க, நாங்களே டிபார்ட்மெண்ட் வரோன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்காங்க. அப்போ 10 பேராக இருந்த பேட்டன் டீம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 35-40 பேர் இன்றைக்கி அந்த பேட்டன் டீமில் இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அடுத்த வருஷம் இனிமேல் பேட்டன்ட் டேங்கிறது இப்போ டன். அது இன்னும் ஒரு IIT மெட்ராஸுக்கு அது ஹேபிட் தான். அது வந்து புதுசாக ஒன்றும் சொல்லறதுக்கு இல்லை. ஸோ இப்போ 1.2 அது இன்னும் 1.3, 1.4, 1.5 ஆகிடலாம். அது மேலே தான் ஆகுமே தவிர, இப்போ ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கண்டுபிடிக்கிற ஐடியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சென்சிட்டைசேஷன் வந்திருக்கு. அதுக்கு நிறையா நீங்கள் ஊடக நண்பர்களும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நிறையா அந்த பேட்டண்ட்டை பற்றி நிறையா பேசியிருக்கீங்க. பேட்டன்ட் டே நிறைய ஆர்டிகல்ஸுக்கு நான் கூட இது பண்ணேன். கிட்டத்தட்ட தமிழ் மீடியாவே கிட்டத்தட்ட ஒரு 50-55 இடத்துல பேட்டன்ட் டே பற்றி பேசியிருக்கீங்க ஓவர் லாஸ்ட் 2 இயர்ஸ் பல இன்டர்வியூஸில். ஸோ தேங்க்யூ வெரி மச். அதனாலேயும் நிறையா மோட்டிவேட் ஆகிருக்கு. பல பேர் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ
வந்து இந்த மாதிரி நீங்கள் பேட்டண்ட்டுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுறீங்களே, எங்களுக்கு இது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, எங்களை ஹெல்ப் பண்ணுறீங்களா, அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாமா? நமக்கு அனைவருக்கும் ஐஐடிஎம், எங்களுக்கும் ஜாலியாக அதை நான் தான் என்கரேஜ் பண்ணிருக்கேன். இன்னும் நான் அந்த டீட்டெயிலில் நிறையா வந்திருக்கணும், எனக்கு நிறைய டீட்டெயில். தேங்க்யூ வெரி மச். நன்றி மக்களே. தேங்க் யூ ஃபார் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். நம்ம G Square அரண்யா ரெக்கார்ட் பிரேக்கிங் சக்சஸா phase 1 sold out, அதுவும் வெறும் 56 ஹார்ஸ்ல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square அரண்யா at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.